யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அடிமைத்தனத்தை குறித்து சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்கள். அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் ஜனங்கள் மற்றவர்களுக்கு அடிமையாக என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அடிமையை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு மனுஷன் அடிமை அப்படின்னாக்கி அவனுக்கும் சில நியமங்கள் வேதத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு மனுஷன் அடிமை அப்படின்னாக்கி அவனுடைய வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது தெரியும் அவன் இவன் இந்த மனுஷன் யார், அடிமை அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னாக்கி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி இந்த அதிகாரம் முழுவதுமாகவே அடிமையை குறித்து தான் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கு அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். பின்பு அவன் எஞ்செஞ்சிக்கும் அவனிடத்திலே செவித்துக் கொண்டிருக்க கடவன். காதை கம்பியினால் குத்த கடவன். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் அடிமை அப்படின்னாக்கி அவனுடைய காதை என்ன செய்வாங்க, குத்திடுவாங்க. காதுல என்னது ஓட்டை. இது என்ன, எதை காண்பிக்கிறது அப்படின்னா அடிமை. இது எதை காண்பிக்கிறது, அடிமை. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுதான் அடிமை என்பதற்கு சில அடையாளங்கள். நான் வேதத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு 5 காரியங்கள் சொல்லுகிறேன். நாம் எதற்கு அடிமையாக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்கி எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தார்கள், அசீரியருக்கு அடிமையாக இருந்தார்கள், பாபிலோனியருக்கு அடிமையாக இருந்தார்கள். இன்னும் இப்படி சொல்லலாம் வேதத்து. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு 5 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நாம் எதற்கு அடிமையாக்க கூடாது என்று சொல்லி ஒரு 5 காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அதே வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்குது யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அது யாராக இருந்தாலும் சரிதான். பாவம் செய்கிறோம் அப்படின்னாக்கி அந்த பாவத்துக்கு நாம் யாரு, அடிமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரிடத்திலும் பாவம் என்ன செய்யும், வரதான் செய்யும். பாவம் வரதான் செய்யும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்ல முடியாது, நான் ஒரு விசுவாசி அதனால் பாவம் என்கிட்ட வராது அப்படின்னு சொல்ல முடியாது.
இல்லை நானும் சொல்ல முடியாது நான் ஒரு ஊழியக்காரன் அதனால் என்கிட்ட பாவம் என்ன செய்யாது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பாவத்துக்கு நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது. பாவம் எல்லாரிடத்திலும் என்ன செய்யும் வரதான் செய்யும். பாவம் எல்லாரிடத்திலும் வரதான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க, அந்த பாவத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அடிமை ஆக்கக்கூடாது. அதுதான் தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், உலக மனுஷன் செய்கிற பாவம் வேற, ஆவிக்குரியவர்கள் செய்கிற பாவம் வேற. உலக மனுஷன் செய்யக்கூடிய பாவம் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம விபச்சாரம் செய்ய மாட்டோம், நம்ம போய் தண்ணி அடிக்க மாட்டோம், இல்லை போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்த மாட்டோம். சில ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய ஆவிக்குரியவர்கள் செய்த பாவங்கள் இருக்கிறது. ஆமாம், அதை குறித்து பேசணும் அப்படின்னா நிறைய காரியங்களை பேசலாம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, ஆனால் இவர் சொல்லுகிறார், யார், சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாக்கில் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வேன், பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஆவிக்குரியவர்கள் ஜெபிக்காமல் இருப்பது என்னது, பாவம். ஜெபிக்காமல் இருப்பது என்னது, பாவம். வேதத்தை வாசிக்கல அப்படின்னாக்கி பாவம். சர்ச்சுக்கு சண்டே ஆராதனைக்கு வரல அப்படின்னா அது என்னது, பாவம். சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா அது என்னது, அது பாவம் இல்லையா, அது பாவம் இல்லையா, அதுவும் பாவம் தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆவிக்குரிய பாவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்க சரியா தேவனை ஆராதிக்கல அப்படின்னா அது பாவம். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யல அப்படின்னா அதுவும் பாவம் தான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலை அப்படின்னா பாவம் தான். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலை அப்படின்னா என்னது, அது பாவம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள், அதுதான் ஆவிக்குரிய பாவங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால நீங்களும் நானும் அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், சண்டே ஆராதனைக்கு கரெக்டாக வரணும், கரெக்டாக டயத்துக்கு என்ன செய்யணும், வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஒரு நாள் நீங்கள் அப்படி லேட்டாக மாறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஆமாம், அது ஒரு பாவம். ஆமாம், எனக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு டயத்தை கொடுத்துருக்கிறார். அந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்களோ வரலையோ, ஆனால் தேவன் என்ன செய்கிறார், வருகிறார். அவரை நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறீங்க உங்களுக்காக. அது பாவமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. ஆமாம், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்தேன், லேட்டாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆராதனைக்கு கரெக்டாக என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம நினைக்கிற இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கி, நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் வருகையில் ஒரு செகண்ட் லேட் ஆச்சுன்னா கூட என்ன செய்ய முடியாது, போக முடியுமா? இருங்க இருங்க இருங்க, நான் இப்போ வந்துடுறேன், இருங்க நான் குளிச்சுட்டு இப்போ வந்துடுறேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டு நிற்பாரா? யோசிச்சு பாருங்க, நிற்கவே மாட்டார். அவ்வளோதான், ஒரு செகண்ட்ல கதவு மூடப்பட்டது, அவ்வளோதான், மூடுனது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யாது, திறக்காது. நோவாவுடைய நாட்களில் பேழையின் கதவை தேவன் நினைச்சதான் மூடினார். அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் கத்தி பார்த்தா, கதவு யார் மூடினது, கர்த்தர். ஆமாம், அவர் மூடுனா அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டார். அது யாரும் திறக்கவும் முடியாது. ஆமாம், நோவாவை மூட சொல்லலை. ஏன் சொல்லலை, அவன் மூடுனாமனாக்கி நடுவில் கதவை திறந்துருவான். அதனால கர்த்தரே என்ன செய்தார், கதவை மூடினார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதனால நம்ம நினைச்சிருவோம், 1 நிமிஷம் தானே லேட்டு, 5 நிமிஷம் தானே லேட்டு. கதையே நடக்காது. இந்த கதைலாம் நடக்கவே செய்யாது. கரெக்டாக நம்ம டைமுக்கு என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் வரணும். வரலை அப்படின்னா அதுவே என்னது, பாவம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நல்லா கவனித்துக்கொள். இதுதான் ஆவிக்குரியவர்களுடைய பாவம். நான் சொல்லுகிறேன், பாவம் செய்யாம இருந்தா மட்டும் போதாது, மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல வேதத்தில் நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம்
18வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படிங்கிறாரு. அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. என்ன சொல்லுகிறார்? அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. அப்படின்னா மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சப்போர்ட் பண்ணவே கூடாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நாம் உடன்படவே கூடாது. இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் மற்றவர்கள் தப்பு செய்கிறதற்கு இவங்க என்ன செய்வாங்க? உதவியா இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்சம் அவங்கிட்ட பேசு, எனக்காக கொஞ்சம் என்ன செய்ய அவங்கிட்ட பேசு, இத கொஞ்சம் அவங்கிட்ட கொடுத்துரு, இத கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவே எனது பாவம். நீங்க லவ் பண்ணணும்னு தேவையில்லை, லவ் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலே எனது பாவம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதான் சொல்றாரு, அவளுடைய பாவத்துல நீங்க என்ன செய்யாத? உடன்படாதே. பட்டாக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தாப்புல சொல்றாரு, அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும். அப்படின்னாக்கி நீ வந்து ஒருத்தவங்களுடைய பாவத்துல நீ உடன்பட்ட அப்படின்னாக்கி அந்த பாவத்துக்கு, அவ செய்கிற பாவத்துக்கு என்ன தண்டனை வருதோ அந்த தண்டனைக்கு உனக்கு என்ன உண்டு? பங்கு கிடைச்சிடும். உனக்கு என்ன உண்டு? ஷேர் உண்டு. ஆமா, அவ செய்கிற பாவத்துல நீ ஷேர் பண்றல, அதனால உனக்கு அவளுடைய தண்டனையில என்ன உண்டு? ஷேர் உண்டு. வாதை உண்டு, வாதை வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு உடன்படாதே. அதான் சங்கீதம் 50வது சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னாக்கி 50:18 வாசிங்க. 50 சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. நீங்க நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லல நீ திருடுகிறாய், நீ விபச்சாரம் பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நீ திருடனை காணும் போது அவனோடு கூட என்ன செய்கிற? ஒருமித்து போகிறாய், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறாய். விபச்சாரரோடு உனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. ஏன்னா விபச்சாரம் நீ செய்யல, ஆனா விபச்சாரம் செய்கிறவனுக்கு நீ என்ன செய்கிற? உடன் படுகிறாய். அப்ப பாருங்க, மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நீங்க கொஞ்சம் அப்படியே சப்போர்ட்டா இருந்தீங்க அப்படின்னாக்கி அதுவே உங்களுக்கு என்னது? ஒரு பெரிய பாவம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சப்போர்ட்டா என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அதுதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் சொல்ல, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமையாக்க கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 23வது வசனம். 7:23. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். ரெண்டாவது, முதல்ல சொன்ன பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது?
அடிமைகளாக கூடாது. ரெண்டாவது, மனுஷருக்கு அடிமைகள் ஆக்காதிருங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படிங்கிறாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமைகளாக கூடாது. யாருக்கும் அடிமைகளாக கூடாது. வேதம் சொல், ஒரு மனுஷனுக்கு நம்ம எப்பொழுது அடிமையாக்குறோம் அப்படின்னாக்கி, வேதம் சொல், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கி, நீங்கள் ஒருத்தன் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கி நீங்கள் யார்? அவனுக்கு அடிமை. அந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? அடிமையாக்குறீங்க. அதுதான் உண்மை. வேதம் சொல்லி வாசியுங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யாரு? அடிமை. நீங்க யார்கிட்டயாவது 100 ரூபாய் கடன் வாங்கினா கூட அவனுக்கு நீங்க யாரு? அடிமை. அவனுக்கு நீங்க அடிமை. அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம யார்கிட்டையும் கடன் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுலையுமே என்ன செய்யக்கூடாது? கடன் படக்கூடாது. எதுலையுமே என்ன செய்யக்கூடாது? கடன் படக்கூடாது. வாசியுங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், மற்றொன்றிலும் ஒருவனுக்கு நீங்க மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் யாருக்கும் நம்ம கடனாளியாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடன் என்னது? அன்பு. அன்பு கூறுகிறதற்கு மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யணும்? கடனாளியாக இருக்கணும். அவங்க எனக்கு என்கிட்ட அன்பு கூர்ந்தாங்க, அதனால நான் அவர்களுக்கு என்ன அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன். அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேற ஒன்றிற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் படவே கூடாது. யாருக்கும் கடன் படக்கூடாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால வேதத்தில் ரொம்ப தெளிவா இருக்குது. கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கி அவனுக்கு நம்ம யாரு? அடிமை. அடிமை. ஆமா. கடன் கொடுக்கலாமா? அப்போ கடன் கொடுக்கலாம், திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதுங்க. கொடுக்கலாம், திரும்ப கிடைச்சா வாங்கிக்கங்க. கிடைக்கல அப்படின்னாக்கி ஸ்தோத்திரம் போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது, விட்டுற வேண்டிதான். கரெக்டு தானா? அதான் வேதம் சொல்லுகிறது. கொடுத்தா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதுங்க. கிடைச்சா ஏசப்பா நன்றி அப்படின்னு சொல்லுங்க, கிடைக்கட்டாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், அவ்வளோதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம யாருக்கிட்ட நிச்சயம் கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அதான் நல்லது. கடன் கொடுத்தா, கடன் வாங்கினா நாம் யாரு? அடிமை. அதான் ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் நீங்க நிச்சயாதுங்க அடிமைப்படாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஆமா. மூன்றாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மூன்றாவது, இவ்வுலக வழிபாடுகளுக்கு நாம் அடிமையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த உலக வழிபாடுகள், இந்த உலக வழிபாடுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது.
இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க. நீங்கள் இந்த பிராமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கி ரொம்ப நிறையா அவங்களுக்கு நிறைய காரியம் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்தா ஒன்று, எந்திரிச்சா ஒன்று, எல்லா இதுலேயும் என்ன இருக்குது, ஒரு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, சாஸ்திர சம்பிரதாயம். சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்துலேயும் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு கர்நாடகக்காரங்க இருக்காங்க. அவங்க பிராமின். திடீர் நாப்பில் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் இருந்த செடி அப்படி வெட்டி விட்டுருக்குது. அப்படியே வெட்டி விட்டுருக்கு. ஏன்னா அது அவங்க செடி வளரணுமா, அதனால எங்கள் வீட்டு செடியை வெட்டி விட்டுருந்தது. நான் வெளியே போய் அப்படியே பார்த்தேன், இது யார்டா இப்படி வெட்டி விட்டுருக்குது. உடனே அந்த அம்மா ஓடி வந்து சொல்லிச்சு, ஐயோ இந்த செடி வீட்டில் வைக்கக்கூடாது, இந்த செடி அது ஏதோ ஒரு செடி, அந்த செடியை வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சா அது நல்லதில்லை, அதனால தான் நான் வெட்டி விட்டேன் அப்படிங்குது. நான் சொன்னேன், இதை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சுருக்கு. நான் ஒன்றுமே சொல்லலை. நான் மனசில் நினச்சிட்டேன், ஒரு வார்த்தை கேட்காம நீ வெட்டி விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் அதுக்கு தண்ணி ஊற்றி நான் வளர்த்துக்கிட்டு வரேன், நீ வெட்டி விட்டுட்டு இது இங்கே வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி நிறைய சின்ன சின்ன காரியங்கள்லையும் சாஸ்திர சம்பிரதாயம். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் எப்படி வரணுமா, வலது காலை ஏன் இடது காலம் எடுத்து வலது காலம் எடுத்து வச்சு வந்தவங்க எல்லாம் ரொம்ப வாழ்ந்து கிழிச்சிட்டாங்களோ. யோசிச்சு பாருங்க, ஏன் இடது காலை எடுத்து வச்சு வரக்கூடாதோ? வலது கால் தான் நல்ல காலோ, இடது கால் கெட்ட கால்னு இருக்கும். அப்போ அந்த கால் எதுக்கு? காலே இல்லைன்னா நிறையா இப்படி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே இப்படிதான் நினைச்சிட்டாங்க இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குக்காரங்க, அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி பயங்கரமாக ப்ரேயர் எல்லாம் பயங்கரமாக நடந்தது. ஆமாம், நானும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கையிலும் அப்படி அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை மேலே என்ன செய்யணுமா, அரிசியை வீசணுமா. அரிசியை அது எதுக்குன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யணுமா, ஊற்றப்படுமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் நிறையா சாஸ்திர, இது உலக வழிபாடுகள், இதெல்லாம் உலக வழிபாடுகள். இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுனாங்க அப்படின்னாக்கி அங்கே என்ன செய்யணும், பால் பொங்கி வழியணுமா. எப்படி வழியணுமா, பொங்கி வழியணுமா. எப்படி பொங்கி, அப்பதான் ஆசீர்வாதம் பொங்கி வழியுமா. யோசிச்சு பாருங்க, சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டிட்டு என்ன செஞ்சான் சொல்லுங்க, பிரதிஷ்டையில் அவன் என்ன செஞ்சான்? ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன செஞ்சான் சொல்லுங்க, பலி செலுத்தினான். பாலை பொங்க விட, அப்படி பாலை பொங்க விடனா யோசிச்சு பாருங்க, பலி செலுத்தினான். நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். முழங்கால் போடுங்க. புதுசாக வீடு கட்டிட்டீங்களா, முழங்கால் போடுங்க. ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. எப்படி இருக்கும்? நான் சொல்லுதேன், நீங்கள் உங்கள் வீடு கண்டிப்பாக என்ன செய்யும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். அதை விட்டுட்டு பால் பொங்குனா ஆசீர்வாதம் வந்துடும். இதெல்லாம் ஆமாம். நான் ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு இஸ்திரி பண்ணதுக்கு ஒரு கடைக்கு போவேன். அந்த கடைக்காரர் அவங்க இதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி கழுத படம் வச்சுருக்கோம். என்ன படம்? கழுத படம். அதில் எழுதியிருக்கு, என்னை பார் யோகம் வரும், என்னை பார் யோகம் வரும். வெளியே போகும்போது கழுதையை பார்த்துட்டு போனோமா, அப்போ தான் காரியம் நடக்குமா. யோசிச்சு பாருங்க. இப்படி மனுஷர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இது என்னது, உலக வழிபாடுகள். பூனை குறுக்க சாடிட்டு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப்பு வைக்கவே மாட்டாங்க. யாராவது நடுவில் போனா இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சிலர் அப்படிதான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சிலர் அதே என்ன பூனை குறுக்க சாடிட்டு அப்படின்னா அப்படியே அவ்வளோதான், கல்லு மாதிரி நின்றுவாங்க. அடுத்தப்பல யாராவது கிராஸ் ஆன பிற்பாடு தான் இவங்க என்ன செய்வாங்க, கிராஸ். யோசிச்சு பாருங்க, பள்ளி சத்தம் போட்டது அப்படின்னாக்கி அதில் ஒரு என்னது, அதில் ஒரு ஆமாம் இந்த பேர் பள்ளி சத்தம் போடுறது பாரு. நான் சொன்னதுதான் சரி.
இப்படி சின்ன சின்ன காரியங்களையும் இந்த நம்ம வந்து நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். அதை பார்க்காம சும்மா நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்படின்னாக்கி நம்ம எங்கேயோ நினைச்சோம் அடிமையாக தான் நினைச்சோம் என்ன இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் இவ்வுலக வழிபாடுகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, அடிமைப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். நான்காவதாக தீத்து எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் போதும் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்படக்கூடாது. 2 காரியங்கள் சொல்லப்படும். முதல்ல இச்சைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாக்கிடக்கூடாது. அதே போல 2வது சொல்ல இன்பங்களுக்கு, பலவிதமான இன்பங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமையாக்கிவிடக்கூடாது. இச்சைக்கு அடிமையாக கூடாது, இன்பத்துக்கும் அடிமையாக்க கூடாது. இந்த இச்சை வந்து ரொம்ப டேஞ்சர். இச்சை வந்து பாவம். இச்சை என்னது? பாவம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நினைக்கிறேன், பேதுரு சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யி, விலகி ஓடு. எங்க இருக்குது? பேதுருதனா? தீமோத்தி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யி, விலகி ஓடு அப்படிங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. இந்த இச்சை வந்து இச்சைக்கு அடிமையாயிடக்கூடாது, இச்சைக்கு அடிமையாக்கி விடக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. அஞ்சியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தை அன்பையும். இச்சை வந்துட்டு அப்படினாலே ஒரு மனுஷனுடைய பார்வை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், அவனுடைய சிந்தை மாறும், அவனுடைய நடக்கைகள் மாறும். இதெல்லாம் அந்த இச்சை வந்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், மாறிடும். பார்வை, பேச்சு, சிந்தை, நடக்கைகள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும், மாறும். ஆமாம், அவங்க வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், அவங்க முன்னால் 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்க பார்வை எப்படி வித்தியாசமாக இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய நடக்கைகள் எப்படி இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி இந்த இச்சைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இந்த இச்சைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நினைச்ச விலக்கி ஓடணும். ஆமாம், இச்சை வந்துட்டு அப்படின்னாலே அந்த இடத்த நினைச்ச காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அங்கே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கி விலகி நினைச்சேதான் ஓடுனான், விலகி ஓடுனான். முதல்ல அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்ககிட்ட வந்து டெய்லி நினைச்சேதான் பேசிக்கிட்டே இருந்தான், டெய்லி நினைச்சேதான் பேசினான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி கடைசியில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவன் கொஞ்சம் பேசி பார்க்குறான். என்ன பேசுகிறான்? பதில் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 31
39 இன்னைக்கு 11 வாசிங்க. 39:11. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்கு போனான். வீட்டு மனுஷன் ஒருவரும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனு தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். நீங்க இதுக்கு முன்னால் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னாக்கி அவன் சொல்லுகிறான், இந்த என்னுடைய எஜமான் என்ன செஞ்சிருக்காரு. 8 வாசி. அவனோ தன் எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் அவ பேசுறான். பேசும்பொழுது இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தோ என் ஆண்டவர் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்திருக்கிறார். எல்லாவற்றையும் என் கையில கொடுத்துட்டாரு. இந்த வீட்டுல என்னையிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. வேறு ஒன்றையும் அவர் எனக்கு என்ன செய்யல, விலக்கி வைக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புல்லாங்கு. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யோசேப்பு அவர்கிட்ட பேசி பார்க்கிறான். பேசி நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இச்சை வந்துட்டு அப்படின்னாலே அங்க பேசி என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. இச்சை வந்துட்டு அப்படின்னாலே அங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. அவன் பேசி பார்க்கிறான். ஆனாலும் இது நிக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் விட்டுட்டு நினைச்சுதான் ஓடுனான். அதான் இச்சை இச்சைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாக்கி விட கூடாது. இச்சை அப்படின்னாக்கி அது மாத்திரம் இதுல கிடையாது. சாப்பாட்டுலேயும் இச்சை உண்டு, எல்லாத்துலேயும் என்ன இச்சை உண்டு. ஆமா, எந்த ஒரு இச்சைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமை ஆக்கக்கூடாது. அதுதான் தேவன் என்ன செய்கிற எதிர்பார்க்கிறார். இன்னொன்று பார்த்தீங்க, இச்சை. ரெண்டாவது என்னது, இன்பம். ரெண்டாவது என்னது, இன்பம். இந்த உலகம் நமக்கு சில இன்பங்களை என்ன செய்யும், கொடுக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி மோசேயை குறித்து சொல்லும்போது எபிரேயர் பாவம் நமக்கு என்ன செய்யும், இன்பம் கொடுக்கும். வாசிங்க 11வது அதிகாரம் அதனுடைய 25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் 25 11 25 தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் நினைச்சான், தெரிந்து கொண்டான். பாவம் கொஞ்சம் இன்பத்தை என்ன செய்யும், கொடுக்கும். பாவம் நமக்கு என்னத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க நீதிமொழிகள் 20:17 வாசித்தீங்க அப்படின்னா சாப்பாடு இன்பத்தை என்ன செய்யும், கொடுக்கும். 20:17 நீதிமொழிகள் 20. வஞ்சனை இல்லாமல் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும். வஞ்சனை இல்லாமல் வந்த போஜனம் எப்படி இருக்க, மனுஷனுக்கு இன்பத்தை கொடுக்கும். எதை கொடுக்கும், சாப்பாடு கூட மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். சில ஆட்களுக்கு நீங்க சாப்பிடுறது தப்பல்ல, ஆனா சாப்பாடுக்கு அடிமையாயிடக்கூடாது. சாப்பாடுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அதனுடைய டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடக்கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இவன் டேஸ்ட்டுக்கு நான் என்ன செய்தேன், அடிமை ஆயிட்டேன் அப்படின்ட்டு. டேஸ்ட்டுக்கு அடிமையாக்கி விடக்கூடாது. அதான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் 2 காரியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று மேக்கப், ரெண்டாவது சாப்பாடு. இது 2க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சாப்பாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அப்படிதானே? எங்க பார்த்தாலும் இன்னைக்கு விதவிதமான சாப்பாடுகள். யோசிச்சு பாருங்க. ஆமா, ரோட்ல நின்று அப்படியே வாங்கி திங்குறாங்க. யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. சாப்பாடு நமக்கு தேவை, ஆனா சாப்பாடு நம்முடைய தெய்வமா மாறிடக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர்களுடைய கடவுள் என்னதான், வயிறு தான் அவருடைய கடவுளாம். அவங்களுக்கு கடவுள் என்னது, வயிறு தான் அவங்க கடவுள். அதனால சாப்பாடுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமையாக்கமா. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கி எரேமியால சொல்றாரு, எரேமியா 31:20 நம்ம நித்திரை தூக்கம் கூட நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இன்பமா மாறிவிட கூடாது. வாசிங்க எரேமியா 31:26 26.
இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமா இருந்தது. என் நித்திரை எனக்கு எப்படி இருந்தா இன்பமா இருந்தது. ஆமா, சில ஆட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறது ரொம்ப இன்பம். ஆமா, எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க பார்த்தீங்க, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு வாலிபன் ஏடிஎம் சென்டருக்கு போனான். போயிட்டு என்னச்சது அப்படின்னாக்கி உள்ள இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் லேட் ஆக்கணும். உடனே வெளியே இருக்க ஆள் வந்து கதை தட்டினாரு. உடனே வெளியே வந்து தந்தான். வெளியே வந்து, இல்லை வீட்டில் ரொம்ப ஏசியில் இருந்து பழகிட்டேன்னா அதான் வெளியே ரொம்ப வெக்கையாக இருக்கு, அதான் கூட கொஞ்ச நேரம் எங்கே இருந்தேன், ஏசியில். யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா கவனித்து, ஏசியில் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏசியில் இருக்க ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் தம்பன். இன்பம் அப்படின்னா என்னது? லக்ஸரி. இன்பம் அப்படின்னா என்னது? லக்ஸரி. சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த லக்ஸரியா வாழ்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும்னா என்னது வர முடியாது. அப்போ அந்த லக்ஸரி வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமையாக்கி விடக்கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் காரில் தான் போவாங்க. கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னாக்கி முடியாது. இங்கேருந்து அங்கே போனாலும் கார் தான் அவங்களுக்கு. அப்போ அது என்னது? அந்த காருக்கு இங்கே என்ன செய்யணும்? அடிமை ஆயிட்டாங்க. அதே போல் ஏசிக்கு அடிமை. இந்த லக்ஸரி லைஃப்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் அடிமையாக்கி விடக்கூடாது. கார் ஆண்டவர் கொடுக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஏசி கொடுக்கிறாரா? ஸ்தோத்திரம். நல்ல வீடு கொடுக்கிறாரா? ஸ்தோத்திரம். நல்ல கட்டில் கொடுக்கிறாரா? ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் தான். ஆனால் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆமாம் வாழ. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வந்து எல்லா சூழலையும் மனரம்யமாக வாழ என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். மனரம்யமாக வாழ கற்றுக்கொண்டேன். சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவேன், சாப்பாடு இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஆமாம், அதுக்காக சாப்பாடு இல்லை நான் இன்னைக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இன்னைக்கு ஜோம் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. சாப்பாடு இருந்தாலும் ஓகே, சாப்பாடு இல்லாட்டாலும் ஓகே. ஒரு நாள் சிக்கன் பிரியாணி கிடைச்சா ஸ்தோத்திரம், ஒரு நாள் கஞ்சி தான் கிடைக்கும். அந்த கஞ்சியை என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஐயோ, சில வீடுகளில் சாப்பாடுக்கு தான் பெரிய பிரச்சனையே. ஆமாம், நான்வெஜ் இல்லை அப்படின்னா, சிக்கன் இல்லை அப்படின்னா சாப்பாடே என்ன செய்யாது? இறங்காது. அன்னைக்கு பெரிய ரகலை தான் நடக்கும் வீட்டில். யோசிச்சு பாருங்க. அது நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. எப்படி என்ன இருந்தாலும் என்ன செய்யணும்? கஞ்சி இருந்தாலும் என்ன செய்யணும்? அதை சாப்பிடுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த உலக இன்பங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாக்கவே கூடாது. எந்த ஒரு நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாக்கவே கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:4. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். நீங்க நல்லா கவனித்து, கடைசியாக 5வதாக சொல்றது, நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம அடிமையாக்க கூடாது. சத்துருக்களுக்கு அடிமையாக்க கூடாது. நான் சொல்லுகிறேன், சத்ரு அப்படின்னாக்கி நமக்கு இருக்கிற ஒரே பெரிய சத்துரு யாரு? பிசாசு. பிசாசு தான் நமக்கு ஒரு பெரிய சத்துரு. நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு யாரு? கடைசி சத்துரு யாரு? பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு யாரு? இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இங்கே உட்கார்ந்துருப்போம். அப்படியா? மரணம். வேதத்தில் சொன்னா, இதுக்கு முன்னால் பேசியிருக்கேன், ஒரு 2 மாதம் முன்னாடி தான் பேச நினைக்கிறேன். ஆமாம், கடைசி சத்துரு நமக்கு யாரு? மரணம். ஃபர்ஸ்ட் சத்துரு யாரு? பிசாசு. அதுக்கு நடுவில் நிறைய சத்துரு இருக்குது. அதுக்கு நடுவில் நிறையா. நான் சொல்லுகிறேன், வெளியே இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் நமக்கு உள்ள இருக்கிற சத்துரு தான் பெரிய சத்துரு. எங்க இருக்குது? சத்துரு வெளியே இல்லை, உள்ள இருக்கிறான். எங்க? நமக்குள்ள. வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு எதிராக, மாம்சம் ஆவிக்கு எதிராக என்ன செய்ய? போராடி கொண்டே இருக்குது அப்படிங்கிறது
எடுத்து வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எத்தனாவது அதிகாரம்? ரோமர் 8. ரோமர் 8 எத்தனாவது வசனம்? ஆவி மாம்சத்துக்கு எதிராக, மாம்சம் வாசிங்க. 9:7 வாசிங்க. 7வது அதிகாரமா? எத்தனாவது வசனம்? சரி, நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தாலே அங்கே இருக்குது. ஆவி மாம்சத்துக்கு எதிராக, மாம்சம் ஆவிக்கு எதிராக என்ன செய்கிறது? போராடி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்கலாம். 7வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம், 8வது அதிகாரத்திலையும் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அது நமக்கு பெரிய சத்ருவே எங்கே இருக்கு அப்படின்னாக்கி நம்ம மாம்சம்தான் நமக்கு ஒரு பெரிய சத்ரு. ஆமாம், அது நம்மக்கிட்ட எப்பொழுதும் போராடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆவி நம்மளை சொல்லும், நீ இதை என்ன செய்யாத அப்படிங்கும். ஆனால் மாம்சம் சொல்லும், இதை செய்ய அப்படிங்கும். இதை செய்ய அப்படிங்கும். ஆவி சொல்லும், நீ தூங்காத, நீ என்ன தூங்காத. ஆனால் மாம்சம் சொல்லும், நீ ரொம்ப டயர்டாக இருக்கிறனால நல்லா தூங்கு அப்படிங்கும். ஆவி சொல்லும், நீ இப்பொழுது ஜெபம் பண்ணு அப்படிங்கும். மாம்சம் சொல்லும், நீ ஜெபம் பண்ணாத அப்படிங்கும். இது நமக்கு எதிராக என்ன செய்யும்? போராடிக்கிட்டே இருக்கும். இந்த சத்துருவை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நம்முடைய மாம்சம் தான் நமக்கு ஒரு பெரிய சத்துரு. இந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாக்கி விட கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவி சொல்லும் சாப்பிடாத அப்படிங்கும், மாம்சம் சொல்லும் இதை சாப்பிடு அப்படிங்கும். இது போராடிக்கிட்டே இருக்கும். இதை நம்மகிட்ட நிச்சயம் சாகிற வரைக்கும் போராடும். அப்போ அதுக்கு நம்ம அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமை ஆயிடும். அதான் நம்ம என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்க. நம்ம எல்லாரும் அப்படி எழுதியிருக்கலாம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ அது உற்சாகம் உள்ளது அப்படின்னார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். நம்ம என்னென்ன காரியத்துக்கு அடிமைப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு 5 காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன். பாவத்துக்கு அடிமையாக்க கூடாது. 2வது, இவ்வுலக வழிபாடுகளுக்கு நாம் அடிமையாக்க கூடாது. 3வது, மனுஷருக்கு அடிமையாக்க கூடாது. எந்த மனுஷருக்கும் அடிமையாக்க கூடாது. 3வது, இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமையாக்க கூடாது. 4வது, இச்சை இன்பங்களுக்கு அடிமையாக்க கூடாது. 5வது, சத்துருக்களுக்கு அடிமையாக்க கூடாது. ரிபாலா தீராரா ஷாகாலா ரிகாபா தோனா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற
நீங்க ஏதாவது காரியத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமே. கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்குவார். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படும், முறிக்கப்படும். ஓ, கொஞ்சம் வாயை திறந்து, ஓ, சத்தத்தை உயர்த்தி, ஓ, முழு பலத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஊட்டா ராக்கா பாதுனா ரிஅந்துரபெக்கிடினா. அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை, ஓ, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். விடுதலை, விடுதலை இப்பொழுதே. ரிமாலா தீரா ஷகாலா ரிகாபாதுனா ரிஅந்துருபெக்கிடினா. அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அவருடைய இரத்தத்தினால விடுதலை உண்டு, அவருடைய இரத்தத்தினால விடுதலை உண்டு. ஓ, சத்தியத்தினால விடுதலை உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஓடா ரிகா பாதுனா ஓரி அந்துருபெக்கிடினா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே, நான் அந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறேன்ப்பா, சாப்பாட்டுக்கு நான் அடிமையா இருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட சாப்பாடுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஓ, ஆண்டவரிடத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், தூக்கத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். நீங்க எந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் அக்செப்ட் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை இதிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா, இதிலிருந்து எனக்கு நீங்க விடுதலை கொடுங்க. என்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியலை, நீங்க எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இருதயத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தாங்க, நீங்க எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தாங்க. பரிசேயர் மாதிரி நாங்க எதுக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி துணிகரமா பேசிட்டு நிற்க கூடாது. இருதயத்தில் ஒரு உணர்வு வரணும், நம்ம எந்த காரியத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் அடிமையாக இருக்கிறோர்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்பா, கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. நீர் அடிமைத்தனத்தில் இருக்கும்படியாக உடைய பிள்ளைகளை அழைக்கலப்பா, சுயாதீனத்துக்கென்று நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமையாக இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.